மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியம் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் அவருடைய வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு நடந்து வருகிறது. காலை முதல் எப்படி பார்க்குறீங்க? எதிர்பார்த்துட்டு தான் சார். அதாவது அவர் மேலே சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நம்முடைய கவர்னர் அவர்கள் உடனே அப்ரூவல்லாம் கொடுக்கல, அவர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அதை கொடுத்ததாக கேள்விப்படுகின்றோம். நிறைய விஷயங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கையில் டீடைல்ஸ் அவரை பற்றி போயிருக்கு அப்படின்னு முன்னாடியிலேருந்தே தகவல் இருக்குது. எஸ்பெஷலி இந்த குட்கா வழக்கெல்லாம் பெரிய இஷ்யூஸ் அது. அதனால் அதை எதிர்பார்த்த ஒன்று தான். இப்போ என்ன நடக்குங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம், அவ்வளோதான் சொல்லலாம். இப்போ அடுத்தது அவருக்கு டெஃபினட்டாக பிரச்சனை வருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் சார். கொஞ்சம் டிலேடாக வந்திருக்கு, பிலேட்டடாக வந்திருக்கு, அவ்வளோதான். பிரச்சனை வரும்னு தெரிஞ்சது எது லீகலாக சொல்கிறீங்களா இல்லை அரசியல் ரீதியாக சொல்கிறீங்களா? அதை லீகலாக அரசியல் ரீதியாக ரெண்டு விதத்துலையும் வரும். அதாவது இப்போ வந்து பிஜேபியோட அதிமுக கூட்டணி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அதிமுகவை பயமுறுத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க. என்னென்ன ஆக்ஷன் அவங்க மேலே எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கணுங்கிறதுக்காக முயற்சிகள். அது ஏன் நீங்கள் வரலையா, நாங்கள் ஈடியை பிரயோகப்படுத்தி உங்களை வந்து பெரிய அளவிற்கு பிரச்சனை கொடுப்போம் அப்படிங்கிறதான பிஜேபியினுடைய பாலிசியாக இருக்கு. ஆகவே நீங்கள் எங்களோட வாங்க, இல்லைன்னா ஈடியை ஃபேஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஏவு நாய் போல தான் அந்த ஈடிங்கிறது இருக்கு. அதெல்லாம் எதிர்பார்த்த ஒன்று தான் சார். அப்போ கூட்டணியை முறித்து விட்டார்கள், மீண்டும் கூட்டணிக்கு வர மறுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கோபம் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? பாஜகவோட கோபத்தை காட்டாம அதுல ஒண்ணு ஒரு விதமான சந்தேகமோ ஐயமோ கிடையவே கிடையாது. நிச்சயமாக நீங்க முடிச்சிட்டீங்களா, உங்களுக்கு இன்னும் என்ன எல்லாம் பிரச்சனை பண்றோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு திரு இபிஎஸ் அவர்கள் இப்படிலாம் நடக்கும்னு தான் தெரியும், இதெல்லாம் நாம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணத்தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி கொண்டிருந்தார். அதன்படித்தான் அவரும் தைரியமா தான் இருக்கார் சார். இப்ப இந்த கேஸ் எல்லாம் எப்படி போறதுன்னு பார்ப்போம். இப்ப ஒன்றும் நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. பட் டெஃபினட்டா இது வந்து இத்தனை நாள் கழிச்சு வருகின்றது என்றால் நீங்க எங்க கூட்டணிக்கு வரலையா, இப்படிதான் பிரச்சனை நாங்கள் உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியினுடைய வன்மமான ஒரு நடவடிக்கை தான் இது. எப்படி அதிமுக எதிர்கொள்ள போது இதெல்லாம் தாக்கு பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? சார் என்ன நீங்க அப்படி இப்ப எந்த அரசியல் கட்சியும் ஒரேடியா இந்த மாதிரிலாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டேக்ஸ் ரெய்டு இதெல்லாம் போட்டு நீங்க மடக்கிட முடியாது சார். அதெல்லாம் ஓரளவு தான் பயப்படுவாங்க. அதுக்கு மேலெல்லாம் வரட்டும், லெட்டஸ் ஃபேஸ் இட் அப்படி தான் பார்ப்பாங்க. அண்டு திரு இபிஎஸ் அதெல்லாம் யோசிக்காம இத்தகைய ஒரு முடிவு எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்களான்னு? டெஃபினட்டா கிடையாது. கம்பாட்மே பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து டெஃபினட்டா என்ன ஆக போறதுன்னா, இப்போ அதிமுக இது வரைக்கும் அதிகமாக பிஜேபியை கமெண்ட் பண்ணலை அட்வர்ஸா. மிகப்பெரிய அளவுக்கு அவங்களும் ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க. தேசத்துக்கு நன்மை பயக்காத வகையிலே வேலை செஞ்சுட்டு மத துவேஷத்தை பரப்பி கொண்டு எதிர்கட்சிகளை முடக்கும் வகையிலே பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னு இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் போட்டு வரிசையாக வரப்போறது, வெளுவெளு நுணுக போறாங்க. ஸோ டோன்ட் திங்க் இதுக்கெல்லாம் வந்து திரு இபிஎஸ் பயப்படுறான்னு நினைச்சீங்கன்னா யூ ஆர் தரோலி ராங் சார். இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். இதெல்லாம் அவங்க வந்து தகுந்த முறையில் அதுக்கு எதிர்கொள்ளுகின்ற ஆற்றலும் அவர்கள்ட்ட உண்டுன்னு தான் நான் நம்புறேன். இது அதிமுகவில் இருக்கக்கூடிய இன்னும் மற்ற மூத்த அமைச்சர்களுக்கு முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் கலக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு அது முன்னாடியே இருக்கு சார். இப்போ வேலுமணி, தங்கமணி இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இருக்காதான் என்ன? டெஃபினட்டா இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஸ்டில் தே ஆர் சம்மி வித் பிஜேபி. ஸோ இன்ஃபேக்ட் வேலுமணிக்கெல்லாம்
நீங்க வந்து எங்கள்கிட்ட சேரட்டா கூட பரவாயில்ல, கோயம்புத்தூர் நாங்க எங்க நாமினி நிற்கும் பொழுது நீங்க எங்களுக்கு ஒத்தாசை செய்யணும் இன்டைரக்டா அப்படி இப்படின்லாம் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அவரெல்லாம் அப்படி செய்வாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கட்சி தான் முக்கியம் அப்படின்னு இருக்கும் பொழுது அவருக்கு அந்த இடத்துல சரிவு ஏற்பட்டது என்றால் அது அதாவது கோயம்புத்தூர் சைடில் சரிவு, அந்த கொங்கு மண்டலத்திலே சரிவு ஏற்பட்டதுன்னா அது வேலுமணி அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு டவுன்ஃபால்னு ஆயிடும். அதனால அவங்க அப்புறம் அரசியலை எதிர்கொள்வது என்பது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அவங்க கூட பிஜேபியோட கொஞ்சம் குழாவிண்டு பரவாயில்ல நீங்க நில்லுங்க, நாங்களும் நிற்கிறோம், ஆனா நாங்க வந்து இன்டைரக்டா உங்களுக்கு உதவி செய்யறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் சார். திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியாகி இருக்கிறது எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது திமுக ஒன்றும் பெருசா நான் இன்ஃபேக்ட் அவங்க ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்க தே ஹவ் டன் மோர். இனிமே இந்த தேர்தலில் நாங்க என்னென்ன செய்ய போகின்றோம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்ஃபேக்ட் சோஷியோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது திராவிட முன்னேற்ற கழகம். ஒன்று எடுத்துங்க, இப்போ சமீபத்தில் நடந்த இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு, அது வந்து மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியை கிடைச்சிருக்கு. அடுத்தது நிறைய கம்பெனிகள் தேர் ஆல் கம்மிங் டு தமிழ்நாடு. சீனாலேருந்து நிறைய கம்பெனிகள் இங்கே தான் வரும் படையெடுக்கின்றார்கள். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இன் இந்தியா இஸ் இந்த ப்ரிஃபர்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தமிழ்நாடாக தான் இருக்கின்றது. சீனாலேருந்து வரதெல்லாம் கூட இங்கே தான் வந்துட்டு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அதுக்காக பார்க்குறாங்க. தொழில்துறையில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எஸ்எம்இ செக்டாருக்கும் மிகப்பெரிய அளவுக்கு, சிறு குறு தொழில்களுக்கும் மிகப்பெரிய அளவிற்கு முக்கியத்துவம் தருகின்றார்கள். அதே சமயத்தில் சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், அது சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் ஏதாவது உதவிகள்லாம் செய்யணும், அவங்கள மேம்படுத்தணும் அப்படிங்கிறத பல திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம், உதாரணமாக இந்த 1000 ரூபா உங்களுக்கு உரிமை கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு பெண்களுக்கு கொடுக்குறாங்களே, அது வந்து 1,15,00,000 பெண்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு, இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு, அது பெண்கள் ஆண்கள் 2 பேரையும் சேர்த்து அவங்கெல்லாம் வந்து மேற்படிப்புக்கு போகும்பொழுது மாதம் மாதம் கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 7,500,000 பேருக்கு பெனிஃபிட் கிடைக்கிறது. மூணாவதா சுமாரா அது 7,500,000, எக்ஸாக்ட்லி 7,500,000 இல்லை, அதுக்கு மேலே கூட கொஞ்சம் இருக்கலாம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற அது காலம்பர உணவு, காலை சிற்றுண்டி குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில், அப்புறம் வந்து இதில் ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ப்ரைவேட் எய்டட் ஸ்கூல்ஸ்லேயும் அது விரிவுபடுத்திக்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய அளவிற்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது இன்னும் நான் முதல்வன் அப்படிங்கிறதுக்கு அவங்கள எக்யூப் பண்ணுறது, இது மாதிரி நான் நிறைய சொல்லிட்டே போகலாம். அவங்களுடைய திட்டத்தை எல்லாத்தையும் நான் பேசுறது. ஸோ அவங்க சொல்லதை செய்வோங்கிறத தாண்டி சொல்லாததையும் செய்வோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. Definitely they have done enough and they continue to do wonderful service to the society in Tamil Nadu. ஆகவே அதெல்லாம் பற்றி நாம் பார்த்தோம்னா நிச்சயமாக, அப்புறம் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி, வயசானவங்களுக்கு அப்புறம் நல்ல ஹெல்த் கேர், அதெல்லாம் ரொம்ப திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த அதெல்லாம் பற்றி கூட சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் ரொம்ப அருமையான ஆர்டிக்கல் ஒன்று வந்திருந்தது. ஆகவே எல்லா விதத்திலும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒன்று அதனால தனிப்பட்ட முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கைன்னு கொடுக்க வேண்டாம். ஆனால் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அவங்க வந்து ஒரு சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது தமிழ்நாடு முழுக்கணும் பயணம் செய்து, இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை என்று இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கின்றார்கள். அது வந்து பார்க்கும்பொழுது என்னடா தேசிய அளவில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் வந்து நிறைய கோடிட்டு காமிச்சிருக்காங்களேன்னு சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தேசிய அளவில் திங்க் பண்றாங்க, இந்திய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல பல திட்டங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஆகவே இது வந்து நிச்சயமாக மிக வரவேற்கப்படுது. அதில் சில முக்கியமான விஷயம் நான் பார்த்தீங்கன்னா, நீட் போன்ற தேர்வுகள் அது நம்மளால எடுக்க முடியல. தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப கொதிப்பு கோவம்லாம் இருக்கு, ஆனால் அதை இன்னும் வரைக்கும் எடுக்க முடியல. அதே மாதிரி கல்வியை வந்து மாநில பட்டியலை கொண்டு வரணும், பழையபடி 1972 போனது அது மறுபடியும்
கொண்டு வரணும். 72, 73 அதுக்கு அப்புறம் அது கொண்டு வந்தாங்க. 75 நினைக்கிறேன். அதை வந்து மறுபடியும் மாநில பட்டியலில் கொண்டு வரணும். நீட்டு தேர்வை ரத்து செய்யணும். அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிக முக்கியமான குறிக்கோள்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக. தமிழ்நாட்டு மக்களுக்கும் அது ரொம்ப செய்தி தான், அது விருப்பமான செய்தி. ஆகவே அதை வந்து இந்த தேர்தல் அறிக்கையில கோடிட்டு காட்டுற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜட்ஜஸ் அல்லது செக்ரட்டரிஸ், இது முக்கியமா அவங்களெல்லாம் ரிட்டையர் ஆகிட்டோ அல்லது வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டோ அவங்க உடனே அரசியலில் குதிச்சு அவங்க வந்து பதவியை பெறுவது என்பது கூடாது. அப்படிங்கிறது அவங்க தேர் ஷுட் பி வெயிட்டிங் பீரியட். 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் ரிசைன் பண்ணீங்களா அல்லது ரிட்டையர் ஆனீங்களா, 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆக்டிவாக பாலிட்டிக்ஸ் என்டர் பண்ணி பதவிகள் எம்பி எம்எல்ஏ அப்படிலாம் வாங்குங்க, மந்திரி பதவியை பெறுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு நேற்று வரைக்கும் ஹைகோர்ட் ஜட்ஜு இன்னைக்கு ரிசைன் பண்ணிவிட்டு இன்னைக்கு பிஜேபி சார்பாக எம்பியா இருக்கிறார். அப்போ அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கும்? அவர் ஒரு ஹைலி பயஸ்டு பர்சனாக தானே இருந்திருக்க முடியும். அதே மாதிரி இப்போ இதை எடுத்துங்க, ஒரிசா எடுத்துங்க. அங்கே இருக்கிறவர் அந்த சீஃப் செக்ரட்டரி ரேங்க்ல இருந்தவர். அவர் அதை ரிசைன் பண்ணிட்டு பொசிஷன், அவர் பாண்டியன் நம்ம ஊருக்காரர் தான் இருந்தாலும் கூட அவர் செய்தது ரைட்டியா அப்படின்னு கேட்டால் அது வந்து கேள்விக்கு உரியதான ஒரு விஷயம்தான். அவர் வந்து என்ன பண்றார், அவர் ரிசைன் பண்ணிட்டு இப்போ வந்து பிஜேடிபிக்கு மிக முக்கியமான ஒரு வேலை செய்து கொண்டிருக்கின்றார். ஸோ இந்த மாதிரிலாம் இங்கே இருக்கும்பொழுது நல்ல அதாவது மிகப்பெரிய அளவிற்கு தேசிய அளவிற்கு அப்புறம் இந்த 1000 ரூபாய இந்தியா முழுக்கன்னு விரிவுபடுத்தணும். அதாவது ஏழ்மையான பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கணுங்கிறது தேசிய அளவில் விரிவுபடுத்த வேண்டும். இதெல்லாம் பிரமாதமான தொலைநோக்கு திட்டங்கள் சார். இந்தியாவே இதை திரும்பி பார்க்கிற அளவிற்கு, இந்திய மக்களே இதை திரும்பி பார்க்கிற அளவிற்கு ஒரு சிறப்பான ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் செய்திருக்கின்றார்கள் அப்படின்னு தான் நான் நம்புறேன் சார். ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறார். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து வருகிறது. பிரதமர் மோடியுடன் ஒரே மேடையில் அமர்ந்திருக்கிறார். இது எப்படி அதிமுக வாக்கு வங்கியில பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? ஒண்ணும் ஆகாது சார். பாவம் சார். அவர் மேடை நின்று பேசுறார். பிரதமர் அங்க வருகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, சார் போற நிறுத்துங்க சார்ன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பாஜகவினுடைய பிரமுகர், அதான் அவர் முன்னாடி எம்பியா இருந்தவர், அவர் வந்து இவரை நிறுத்துறாருன்னா அவர்லாம் என்ன ஸ்டேச்சர் சார்? அவர் வந்து இவரை வந்து பேசுறத தடுத்து நிறுத்துறாருன்னா அது எப்படி சார் அது ஏற்றுக்கொள்ள முடியும்? அது எவ்வளவு தூரம் இழிவுபடுத்தணுமோ அவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபியில. அவருக்கு இது கிடைக்கல, என்ன சின்னம் அப்படிங்கிறது கிடைக்கல. ஏன்னா இப்ப என்னென்ன தெரியல. ஏன்னா டெஃபினட்டா ரெட்டையெல்லாம் கிடையாது, கொடி கிடையாது, கட்சி மற்ற எந்த விதமான எம்ப்ளாய்ஸையும் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமையில இருக்கும் பொழுது அவர் ஒரு தனி ஆளாக தான் போயிட்டார். 2 வா 3 அப்படின்னு. இதை தாண்டி ஓபிஎஸ் பின்னாடி கூட பேசுவோம். தெரியுது டிடிவி தினகரன் எங்களுக்கு 1 கொடுத்தா போறோம்னு 2 கொடுத்துருக்காங்க சீட்டு அப்படின்னு எவ்வளவு தூரம் தாழ்ந்து போயிட்டாங்க பாருங்க சார். எவ்வளவு தாழ்ந்து போயிருக்காங்க பாருங்க. நாட்டை பாதுகாக்கிறதுக்காக 1 சீட்டு கூட கொடுத்தா போறோம் அப்படின்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு தாழ்ந்த நிலையில வந்துட்டாங்க பாருங்க. அதே மாதிரி ஓபிஎஸோட நிலைமை ரொம்ப பரிதாபமான நிலைமை. அவருக்கு 2 கொடுக்க போறாங்களா அல்லது 1 கொடுக்க போறாங்களா என்னன்னு தெரியல. அது எந்த சின்னத்தில் அவங்களாம் நிற்பாங்க. பாஜகவினுடைய தாமரை நின்னாங்கன்னா அதை விட அவமானம் அவருக்கு வேற ஒன்றும் கிடையாது. அவர் வந்து 3 தடவை சிஎம் இருந்தவர். அப்படிப்பட்டவர் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டராகவும் இருந்தவர். அப்படிப்பட்டவருக்கு சின்னங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம முழித்து கொண்டிருக்கின்றார். பாஜகவினுடைய தாமரையில் நின்னார்னா அவருக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்ச மரியாதையே போயிடும் சார் அவருக்கு. இப்போ பாஜகவில் ஏறக்கூடிய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சுட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி போயிருக்கு. ஒரு சில கருத்து கணிப்புகள்லாம் வெளியாச்சு. 2வது இடத்துக்கு கூட பாஜக வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ அப்படி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அதிமுக தேமுதிகன்ற ஒரு கட்சியோட தான் நிற்கிது. மற்ற கட்சிகள்லாம் இங்கே இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஏடிஎம்கேயை தயவு செய்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண. இன்ஃபேக்ட் நான் பல பேர்கிட்ட பேசி கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக அதிமுக அடிமட்ட தொண்டர்கள் அவங்கெல்லாம் வந்து
இந்த தடவை ரொம்ப வெறித்தனமாக வேலை செய்ய போகின்றோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. வெறித்தனமா வேலை செய்ய போறோம் அப்படின்னு. ஏன்னா எங்க கட்சி நாங்க சாதாரண ஆள் இல்லை. அதாவது அதிமுக தொண்டர்கள் ஒரு வெறித்தனத்தோட வேலை செய்ய போறாங்க சார். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எப்படியாவது, அதாவது 1980 ஆட்சியை இழந்துட்டார், டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க எம்ஜிஆருடைய ஆட்சியை. அந்த சமயத்தில் வெற்றி பெற முடியாது அப்படின்னு நினைச்சவங்க தோல்வி விட்டார்கள். காரணம் என்னன்னா, அதிமுக தொண்டர்கள்லாம் அவங்களுடைய கடுமையான உழைப்புக்கு தான் அது முக்கியமான காரணம். எம்ஜிஆருடைய அந்த கரிஸ்மா அண்ட் அவருக்கு இருந்த நல்ல பெயர், அது அவர் மேல முழுமையான நம்பிக்கை கொண்ட தொண்டர்கள் அவங்கள வெறித்தனமா வேலை செஞ்சாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பூஸ்டாக இருக்க போகுது. 2வது இடத்துல வரட்டும் சார், ஏடிஎம்கே 2வது இடத்துல வரட்டும், அவங்க எல்லா இடத்துலையும் வேணாலும் தோத்து போகட்டும், ஆனா 2வது இடத்துல ஒரு கணிசமான எண்ணிக்கையில அவங்க வருவாங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன். திராவிட முன்னேற்ற கழகம் டெஃபினட்டா ரொம்ப ரொம்ப ஃபர்மிடபிள் அலையன்ஸ் வச்சுட்டு இருக்கு. அதனால அவங்க தான் வெற்றி பெறுவார்கள் என்று நான் நம்புகிறேன். அதே சமயத்துல ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இது வாழ்வா சாவாங்கிற முறையில அவங்க தொண்டர்கள், தலைவர்கள் எல்லாரும் ரொம்ப உத்வேகத்தோட பேசும். அட்லீஸ்ட் 2-3 இடத்துலயாவது அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று நான் கணிக்கின்றேன். டிடிவி தினகரனோ அல்லது பாமகவை போய் சேர்ந்த பாமக அவங்களுடைய கட்சியிலேயே அவங்க மிக கடுமையான எதிர்ப்பு பாஜகவோட போனதுல இருக்கு. அந்த கட்சி தொண்டர்கள், தலைவர்கள் பலருக்கும் அந்த பாஜகவை பிடிக்கவே இல்லை. ஆனாலும் அதற்கு எதிராக அவர் செய்து கொடுத்த கிட்டத்தட்ட சில பேர்லாம் சொல்றாங்க 90% பாட்டாளி மக்கள் தொண்டர்களுக்கு இந்த பாஜகவோட கூட்டு சேர்வதில் விருப்பமே இல்லைன்னு. அது டெஃபினட்டா அவங்க ஒத்து வேலை செய்ய போறது இன்னும் கிடையாது. அதே மாதிரி பாஜகவுக்கும் பாமகவுக்கும் நல்ல உறவு இருக்க போறது இல்லை. அதனால ஏதோ அவங்களே சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு எண்ணிக்கைக்காக வேணா இருக்கலாமே ஒழிய, அந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிஸ் விச் ஆர் இன் அவர் அலையன்ஸ் அப்படின்னு இருந்து அவர் சொல்லாம ஒழிய, அது ஒன்றும் பெரிய சாதனைக்கெல்லாம் உரிய ஒரு கூட்டணியாக இருக்காது. நிச்சயமாக இது அதிமுக 2வது இடத்துல தான் வரப்போகின்றது. 2026 டெஃபினட்டா ஏடிஎம்கே வர்சஸ் ஜிஎம்கே அப்படின்னு ஒரு பெரிய ஃபைட்டு தான் இருக்க போகின்றது. அதுதான் நீங்க பார்க்க போறீங்க. அதனால கூட்டணிங்க முறிச்சதுனால அதிமுக மேல கோவப்பட்டு ரைட விடுறாங்க அப்படின்றதையும் பாக்குறோம். அது ரெட்டலைக்கும் அதே ஆபத்து இருக்க தானே செய்யும். கட்சியை காலி பண்றது எப்படி சார் செய்ய முடியும்? இப்ப திடீர்னு எல்லாம் இவ்வளவு எல்லாமே ப்ராசஸ் தான் ஆரம்பிச்சாச்சு. இனிமே என்ன ஃப்ரீஸ் பண்ணுவாங்களாமா? எப்படி பண்ணுவாங்க எனக்கு தெரியலையே. ஏதாவது வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இவங்களுக்கு தானே வந்திருக்கு. இப்ப சமீபத்தில் நடந்த அந்த இடைத்தேர்தலில் கூட இவங்களுக்கு தான் ரெட்டைலேஷன் கிடைச்சது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க ரெட்டைலையை முடக்குவேன்னு சொன்னா, இன்னும் முடக்கினா இன்னும் வெறித்தனமோட அதிமுக தொண்டர்கள் வேலை செய்ய போறாங்க. ஏன்னா அவங்கள சாதாரணமா எடை போடாதீங்க. டெஃபினட்டா அதிமுக என்பது ரொம்ப ரொம்ப வெறித்தனத்தோட இந்த தடவை வேலை செய்வார்கள். அவங்க பெரிய அளவுக்கு வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட டெஃபினட்டா 2வது இடத்துக்கு அவரை தான் வரப்போகின்றார். கணிசமான எண்ணிக்கையோட ஓட்டு எண்ணிக்கையோட அவர்கள் வரப்போகின்றார்கள். யூ மார்க் மை வேர்ட்ஸ். இந்த தடவை ஒரு இபிஎஸும் மற்ற தலைவர்களும் தொண்டர்களும் மிக கடுமையாக வேலை செய்ய போகின்றார்கள். நான் அவங்கள நான் குறைத்தே மதிப்பிட மாட்டேன். அவங்க they will prove their worth in the 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படின்னு தான் நான் உறுதியாக நம்புகிறேன் சார். சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி. மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.